السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீதும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த இரவிலே அவனை வணங்கி நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் இன்றைய தினம் செய்த எல்லா இபாதத்துகளிலும் ஏற்படுகிற சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வணக்க வழிபாடுகளில் ஈடுத்து செய்வதற்கு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருள்வானாக. அவனுடைய குர்ஆனை ஓதுகிற கேட்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தான். அதன்படி அமல் செய்கிற நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. மரியாதைக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆம் என்ற சூரா. அன்ஆம் என்றால் கால்நடைகள் என்ற அர்த்தம். கால்நடைகள் சம்பந்தமான சட்டங்களும் அதிலே ஹலால் எது ஹராம் எது என்பதை பற்றிய சட்டங்களும் பேசப்படுவதனால் இதற்கு கால்நடைகள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த சூறாவிற்கு. இந்த சூறாவிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்வதானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த பெரிய அருளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நபியிடத்திலே இப்படி கேட்பான்: நான் முன்னுண்டான சமுதாயம் தவறு செய்கிற பொழுது வானத்திலிருந்து வேதனையை இறக்கியிருக்கிறேன், அல்லது பூமியிலிருந்து வேதனையை நான் இறக்கியிருக்கிறேன். உங்கள் உம்மத்திற்கு நான் என்ன செய்யட்டும் என்பதை உங்கள் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்வார்கள்: யா அல்லாஹ், என் உம்மத்திற்கு வானத்தின் வேதனையும் அடைக்கப்பட வேண்டும், பூமியின் வேதனையும் அடைக்கப்பட வேண்டும். அப்படியானால் தவிர்க்க முடியாத ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள குழப்பங்களை அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். சுருக்கமாக சொல்வதானால், உம்மத்து ஒன்றுபடுவது என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னார். அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள், ஒருவரை ஒருவர் பொறாமையினால் அவர்கள் தங்களை தாங்களே வதைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் உங்க சமுதாயத்துக்கு மத்தியில் இப்படி நடக்கும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான்: வானத்திலிருந்து வேதனை இறங்கி ஒரேடியாக என் சமுதாயம் அழிகிறதை விட, பூமியிலிருந்து உள் சுருகப்படுவதை விட இது ஓரளவுக்கு எனக்கு தாவவில்லை என்று சொன்னார்கள். இது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பெருமானார் இந்த உம்மத்தினுடைய ஒற்றுமைக்காக நிறைய அறிவுரை தந்தார்கள், நிறைய துஆவும் செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவும் பேசுகிறது. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை கண்ட அந்த சரித்திரத்தை அல்லாஹ் பேசுகிறான். அவர் சூரியனை பார்த்தார், சந்திரனை பார்த்தார், நட்சத்திரத்தை பார்த்தார். இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார்: இதெல்லாம் ரப்பாக இருக்க முடியாது, இவைகளை எல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வருகிற தௌஹீதை தெரிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றையும் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமிலே பேசுகிறான். அதே போல பாவிகளுக்கு ரூஹு கைப்பற்றப்படுகிற பொழுது மலக்குமார்கள் அவர்களை அடித்து துன்புறுத்துவார்கள் என்பதையும் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அதுபோல மத நல்லிணக்கம் குறித்தும் பேசுகிற வசனம் இன்று ஓதப்பட்டதில் உண்டு. நீங்கள் பிற மதங்களுடைய வழிபாட்டு தலங்களையோ அவர்களுடைய கடவுள்களையோ நீங்கள் திட்ட வேண்டாம் என்பது குறித்து மத நல்லிணக்க அறிவுரைகளும் தரப்படுகிறது இன்று ஓதப்பட்ட வசனங்களில். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹு தஆலா அதனுடைய இறுதி கட்டத்தை தொடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை
அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். நபியே, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்கம், என் வாழ்க்கை, என் மரணம் எல்லாம் ரப்பே உனக்காகவே இருக்கும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்தை, அன்பை உண்டாக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும், அவர் வணக்கமும் சரி, அவர் தொழுகையும் சரி, அவர் வாழ்க்கையும் சரி, அவர் மரணமும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் அன்புக்காக இருக்க வேண்டும். அதுதான் சரியான வாழ்க்கை என்பதை ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, இபாதத்துகளில், வணக்கங்களில் ஆக பெரிய வணக்கம் அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ்வை அன்பு வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏனென்றால் அதற்கு நிறைய விஷயங்களை நாம் தாண்டி போக வேண்டும். ஒன்று மட்டும் நிச்சயம், அல்லாஹ்வுடைய அன்பு நம்ம கல்புல வந்துடுச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மை எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் கரையேற்றி விடுவான். உலகத்துல எத்தனையோ பேர்களை நாம நேசிக்கிறோம், தப்பு கிடையாது. அந்த முஹப்பத்தை ஹலாலானது தான். சில நேசங்கள் இருக்குது ஹலாலானது. சகோதரர்களை நேசிக்கிறோம், பெற்றோர்களை நேசிக்கிறோம், மனைவி மக்களை நேசிக்கிறோம், இதுவெல்லாம் ஹலாலான நேசம். ஹலாலான முஹப்பத்தாக இருந்தால் அல்லாஹ் அதுக்கு கூலியும் கொடுக்கிறான். உலகத்துல நாம நேசிக்கிற நேசங்கள் ஹலாலாக இருக்கிறப்ப அல்லாஹ் அதுக்கு கூலியும் கொடுக்கிறான். நீங்க அப்படி முஹப்பத் வைக்கலாம், தப்பு இல்ல, அதை நான் வரவேற்கிறேங்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மூமினை நீங்க மூமின்கிறதுக்காக வேண்டி முஹப்பத் வச்சீங்கன்னா நாளைக்கு என்னுடைய நிழல்ல உங்களுக்கு இடம் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். அரசனுடைய நிழல்ல அல்லாஹ் இடம் கொடுப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பெற்றவர்களை நம்ம நேசிக்கிறோம், நம்முடைய தாய் தந்தையர்கள் மேல முஹப்பத் வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கும் கூலி இருக்கிறது. உன் தாயை, உன் தந்தையை நீ இரக்கமாக, அன்பாக, பாசமாக ஒரு பார்வை பார்த்தால் அது ஹஜ் உம்ராவுடைய நன்மை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் உம்ராவுடைய நன்மை அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எதுக்காக? பெற்றவங்களுக்கு அப்ப பணிவிட செய்யறது அது வேற விஷயம். அன்பாக உன்னுடைய பெற்றோர்களை பார்க்கிற ஒரு பார்வை உனக்கு ஹஜ்ஜின் நன்மையை வாங்கி தரும், உம்ராவினுடைய நன்மையை வாங்கி தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி பெற்றோர்களை தாண்டி, சகோதரர்களை தாண்டி மனைவி மக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு கணவர் மனைவியை பார்த்து சிரிக்கிறார், அந்த மனைவி கணவரை பார்த்து சிரிக்கிறார், ஒருவர் சந்தோஷப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்ப அல்லாஹு தஆலா இந்த சந்தோஷமான கணவன் மனைவியை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான், இவங்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைப்பான். ஒரு கணவரை சந்தோஷப்படுத்துற மனைவி, ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்துகிற கணவன், இந்த முஹப்பத்தை எல்லாம், இந்த அன்பை எல்லாம் அல்லாஹ் வரவேற்கிறான், நேசிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், நீங்க யாரை வேண்டுமானாலும் நேசியுங்கள், ஹலாலாக, ஹலாலான யார் மேலே முஹப்பத் வைங்க. ஆனால் நீங்க யார் மேல அன்பு வச்சாலும் அதை விட ஒரு படி மேலே மூமின்கள் என்ன நேசிக்கணும் அல்லாஹ். உங்க மனைவி மேல உங்களுக்கு 90% அன்பு இருக்குமானால் 91% நான் இருக்கணுங்கிறான். உங்க பிள்ளை மேல உங்களுக்கு 99% அன்பு இருக்குமானால் 100% நான் இருக்கணுங்கிறான். இதுல ஏதாவது குறை வந்தால் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஒரு மூமின் நேசிப்பவர்களில் அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கட்டும். உங்கள் மனைவியை நேசிக்கிறது தவறில்லை, உங்க பிள்ளைகளை நேசிக்கிறது தவறில்லை, உங்க வியாபாரத்தை நேசிக்கிறது தவறில்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்னை நேசித்தாக வேண்டும். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய நேசத்தை அதிகமா கேளுங்க. அல்லாஹ் மேல நம்ம முஹப்பத் வச்சிருக்கிறது அளவுகோல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரியுமா? நாம ஓதுற துவா தான். அல்லாஹ்ட்ட நாம கேட்கிற துவா. நாம கேட்கிற துவாவெல்லாம் எல்லாம், யா அல்லாஹ் துன்யால நான் அப்படி வாழவே, இப்படி வாழவே, செல்வத்தை கொடு, செல்வாக்கு கொடு, என் வியாபாரத்தை சரி பண்ணு, கேட்கிற துவாக்கள்ல 90% துன்யாவுக்காக இருக்கும். அப்படியே ஆகிரத்துக்காக கேட்டா கூட ஆகிரத்திலையும் சுயநலம் தான். எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, என்ன அதுல இருந்து காப்பாத்து, இதுல இருந்து காப்பாத்து என்று இருக்குமே தவிர, சாலிஹீன்கள் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கிற நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறவங்க எத்தனை பேர் அல்லாஹ்வை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குர்பத்தை, நெருக்கத்தை கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்கள் ரப்பிடத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் அது மட்டும் தான், ரப்பே எங்களுக்கு ஜன்னத்து வேண்டாம், நீ வேண்டும் என்று கேட்பார்கள். உன் பொருத்தம் வேண்டும்,
அல்லாஹ்வினுடைய ரிலாவை கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன் மஹப்பத்தை, உன் அன்பை கொடு, உன்னை நேசிப்பவர்களின் மஹப்பத்தையும் கொடு. உன் நேசத்தை கொடு, நீ யாரை நேசிக்கிறையோ அவருடைய நேசத்தை கொடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அல்லாஹ்வினுடைய மஹப்பத்திற்கு பெரிய தடை என்ன தெரியுமா? பார்வை என்று எழுதுகிறார்கள், நம்முடைய பார்வை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உங்களுடைய பார்வை லா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி. நபியே, உலகத்தினுடைய அழகின் பக்கம் உங்க கவனத்தை திருப்பாதீங்க, பெண் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்பாதீங்க, ஆடம்பரங்களின் பக்கம் உங்க கவனத்தை திருப்பாதீங்க. குர்ஆன்ல நிறைய இடங்களில் பார்வையை பேண சொல்கிறார். அல்லாஹ் முஜத்தித் அல்ஃபசானி சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி நம்முடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தினுடைய கனியை மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. சுலைஹா அம்மா அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்காமல் இருந்திருந்தால் அவர்கள் இப்படி ஒரு தப்பான எண்ணத்திற்கு போயிருக்க மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு இதுவெல்லாம். இப்படி பார்வையை பேண சொல்வது அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் என்பதாக பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறார். அழகான பிள்ளை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய அழகுல அல்லாஹ் 99ல ஒரே 1% அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 1% முழுமையா கிடைச்சதுனால அவ்வளவு பெரிய அழகா இருந்தாங்க. உலகமே போட்டுச்சு. அந்த சின்ன பிள்ளை பக்கத்துல இருக்கிறது தொழுகையில நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய மஹப்பத்துல, அல்லாஹ்வுடைய அன்புல இருந்த ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பார்வை திரும்பி தன்னுடைய மகனை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மேல பார்வை விழுந்துருச்சு. பார்வை விழுந்த உடனே பிள்ளை அப்படியே அன்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டாங்க. அல்லாஹு தஆலா இப்ப சோதனையை இறக்குறான். மகன் மேல உள்ள மஹப்பத்து அது சரிதான், ஆனால் தொழுகையில் அந்த மஹப்பத்து வந்த காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தை விட மகனுடைய அன்பு கூடி போச்சு. அல்லாஹ் என்ன செய்தான்? 9 வருஷம் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அந்த பிள்ளையை பிரிச்சுட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிரிச்சுட்டான். எப்படி எங்க போனாங்க, என்ன ஆனான்னு எதுவும் தெரியாது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்போ அவர் என்ன செஞ்சாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் இன்னொரு மகன் புன்யாமீன் அவரை மாதிரியே இருப்பாரா, அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா புன்யாமீனையும் எகிப்துல கைது பண்ண வைக்கிறார். மிஸ்ர் தேசத்துல அவரையும் கைது பண்றாங்க. இப்ப 2வது சோதனை. இப்ப அடுத்து 3வது அவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் தஆலா அவருடைய பார்வை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட மகனுடைய மஹப்பத்துக்கு காரணமா இருந்த அவருடைய பார்வையை அல்லாஹ் பறிக்கிறார். பார்வை பறிபோச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்சாங்க, அவரை போன்று இருக்கிற புன்யாமீனை பிரிஞ்சாங்க. இத்தனையும் பிரிந்தார்கள். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இவ்வளவு வேதனைகளுக்கு பின்னால் அவர் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். இனி நான் யார்கிட்டையும் என் கஷ்டத்தை நான் முறையிட போறது இல்ல. என் வந்த கஷ்டம் கவலை எல்லாம் நான் என் ரப்புட்ட திரும்பியறேன் அப்படின்னு அல்லாஹ் பக்கம் அப்படியே திரும்பிட்டார். இனி எல்லாமே எனக்கு ரப்பு தான் முடிவுக்கு வந்தாரு. இப்ப அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை திரும்ப கொடுத்தா, புன்யாமீனை திரும்ப கொடுத்தா, அவருடைய பார்வையும் அல்லாஹ் திரும்ப கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹ். உலகத்தில் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள், தாய், தந்தை, வியாபாரம், மனைவி, மக்கள் இதுவெல்லாம் அல்லாஹ் ரசூலை விட மஹப்பத்துல கூடுமானால் நான் அதிலே சோதனையை இறக்குவேங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். அல்லாஹ்வுடைய தெளிவான வார்த்தை, நான் சோதனையை இறக்குவேன். அல்லாஹ்வினுடைய மஹப்பத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வினுடைய அன்பு என்பது, அந்த அன்புக்காக உலகத்தில் எத்தனையோ பேர்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். அந்த ஒரு மஹப்பத்து கிடைச்சிட்டா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் அல்லாஹ்வை நேசிக்கிறத பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறாங்க. போருக்கு போறாரு ஒருத்தர். போர்க்களத்துக்கு போயிட்டு போர் செஞ்சுட்டு திரும்பும் போது வர வழியில போருக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு களைப்பா இருக்கும். அந்த நேரத்துல மத்த எல்லாரும் படுத்து தூங்குறதுக்காக வேண்டி விரிப்ப விரிக்கிறப்ப இவர் மட்டும் தஹஜ்ஜுதுக்காக முஸல்லாவை விரிச்சு தக்பீர் கட்டுறார். அல்லாஹ் சொன்னானாம், என்னுடைய அடியானை பாருங்கள், இவ்வளவு போருக்கு போயிட்டு இவ்வளவு களைப்பாக இருக்கும் பொழுது கூட என் மஹப்பத்தினால ராத்திரி நேரத்தில் அவன் முஸல்லால தக்பீர் கட்டுறான் தஹஜ்ஜுதுக்காக. இவனுடைய மஹப்பத் என்ன ரொம்ப நேசிக்க வைக்குதுன்னா அல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னானாம், என்னுடைய வீட்டுல மனைவியோடு படுத்திருக்கிற ஒரு கணவர் இரவு நேரத்துல திடீர்னு எழுந்திருச்சு முஸல்லா விரிச்சு தஹஜ்ஜுதுக்காக தக்பீர் கட்டுறார். இப்ப அல்லாஹ் சொன்னானா, இந்த அடியானை பாருங்கள் மலக்குமார்கள்ட்ட. அல்லாஹ் எப்படி சொல்றானா, என்னுடைய அடியானை பாருங்கள்,
தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இப்படி படுத்திருக்கிறான். ஆனா திடீர்னு இவ்வளவு ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட தஹஜ்ஜத் நேரத்துல எழுந்திருச்சு முசல்லாவை இருக்கிறான். என் மேல உள்ள முஹப்பத் நான் வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ் இது போன்று முஹப்பத், அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப உரிமையோடு பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் உடனடியாக அதற்கு இணங்கி விடுவான். ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வராரு, வந்து பள்ளிவாசலுக்குள்ள வந்து தக்பீர் கட்டினார். வெளியே ஒட்டகத்தை கட்டி போட்டு வந்து தக்பீர் கட்டினார். வந்து தொழுது முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா ஒட்டகத்தை எவனும் திருடிட்டு போயிட்டான். அந்த சஹாபி சொன்னார், ரப்பிட்ட யா அல்லாஹ், உன் அமானிதத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் வந்தேன், நீ ஏன் அமானிதத்தை எடுத்துட்ட? அவர் சொல்றார், அல்லாஹ் நான் உன் அமானிதத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன், நிறைவேற்றிட்டேன். ஆனா நீ ஏன் அமானிதத்தை நீ பாதுகாத்திருக்கணும், என் அமானிதத்தை நீ எப்படி விட்ட? எனக்கு என் அமானிதம் வேணும்னு சொல்லி கேட்கிறார் அல்லாஹ். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிற அந்த முஹப்பத். அடுத்த நிமிடத்தில் ஒருவர் ஒட்டகத்துடன் வருகிறார், அவருடைய கை வெட்டப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் தான் திருடிட்டு போனேன், யாருன்னு தெரியல, ஒருத்தர் என் கையை வெட்டிட்டு இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் திரும்ப கொடுன்னு சொல்லி சொன்னார். அல்லாஹ் இந்த உலகத்தில் அப்படி நடத்துகிறார். அல்லாஹ்வினுடைய நேசர்களோடு, அல்லாஹ்வுடைய முஹிப்பீன்களோடு. ஹஜ்ரத் இப்ராஹிம் நஜம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் ஒரு நாள் தூங்குறப்ப ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு மலைக்கு அவர் ஏதோ ஒண்ணு எழுதினார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன எழுதுறீங்கன்னு கேட்டேன். அல்லாஹுவ ஆஷிகீன்கள், அல்லாஹுவ நேசிக்கிறவங்களுடைய பேரை நான் இதுல எழுதுறேன்னு சொல்லி சொன்னார். அப்ப நான் கேட்டேன், அதுல என் பேர் இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அதுல உங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய ஆஷிகீன்கள் நேசர்களுடைய லிஸ்ட்ல என் பேர் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவங்கள நேசிக்கிறவங்களுடைய பேர்ல என் பேரை சேர்த்துருங்க. உன்ன அல்லாஹ்வை நேசிக்கிறவன் ஆயிருக்கணும் இல்லையா அந்த பேர்ல? சரி, அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க இல்லையா, அவங்கள நேசிக்கிறவங்களுடைய பேர்ல என் பேரை சேர்த்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நான் காலையில எழுந்திருச்சுட்டேன். இன்னும் சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த மலைக்கு பேர் எழுதுறதா பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இப்ப என்ன எழுதுறீங்க? அல்லாஹ்வுடைய முஹிப்பீன்கள், அல்லாஹ்வை நேசிச்சாங்க இல்லையா, அந்த முஹிப்பீன்களுடைய பேரை நான் எழுதுறேன், அதுல என் பேர் இருக்குதான்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னாரு, முதல்ல உங்க பேர் தான் இருக்குது அப்படின்னா. முதல்ல உங்க பேர் தான் இருக்குது. என்ன அல்லாஹ் இப்படி சொல்லிட்டா, என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய நேசர்களை நேசிக்க வேண்டும். என்னை நேசர்களை நேசிக்கிறவங்களுடைய பெயர்கள்ல இப்ராஹிம் நஜகமுடைய பெயர் முதல்ல எழுதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, ரப்புல் ஆலமீனுடைய முஹப்பத், அன்பு கல்வில கொஞ்சம் இருந்தால் போதும், அல்லாஹு தஆலா அதனுடைய விளைவாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான். 70,000 பேர்களை தன்னுடைய வாழ்க்கையில் திருத்திருக்கிறார். 6 லட்சம் பேர்களுக்கு களிமா சொல்லி கொடுத்திருக்கிறார். அவருடைய வரலாறு தெரியுமா? 6 லட்சம் பேர்கள் அவருடைய கையை பிடிச்சு களிமா சொல்லி இருக்கிறாங்க. 70,000 பேரை திருத்திருக்கிறார் அவர். காஜா முஈனுத்தீன் அஜ்மீரி என்று சொல்லுவார்கள். இந்தியாவில் பெரிய புரட்சி செய்தவர். ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. அவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர் எப்படி உருவாக்கினார்? அவருடைய வஃபாத்துல அவர் சொல்லுவார், வஃபாத்துல இப்படி வசியத்து பண்ணாரா, என்னுடைய நெற்றியில் இப்படி எழுதுங்கள், ஹாதா ஷஹீதுல்லா மாத ஃபீ ஹுப்பில்லா, இதோ அல்லாஹ்வினுடைய அன்பிலே ஷஹாதத்தான ஒரு மனிதர் என்று என்னை எழுதுங்கள் சொல்லி சொன்னார். அவ்வளவு முஹப்பத் அல்லாஹ் மேல அவ்வளவு பெரிய அன்பு. அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாறப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இவருடைய சொல்லு, நாவுல இருந்து வரக்கூடிய சொல்லு அடுத்தவர்களுடைய உள்ளத்துல பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்துட்டுன்னு வைங்க, என்ன நடக்கும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் கொலை செஞ்சுட்டு இருந்தான். யாரு? ஃபிரௌன். ஆனால் தான் கொலை செய்ய வேண்டிய குழந்தை தன் கையில வந்து கிடைச்சப்ப அவனால கொலை செய்ய முடியல, நாம வளர்க்குவோங்கிறான். இது என்ன அதிசயம்? அல்லாஹ் சொன்னான், வாழ்க்கைத்து அலைக்க மஹப்பத்தன் மின்னி, என் மஹப்பத்தை, என் அன்பை நான் போட்டுட்டேன் அந்த குழந்தை மேல அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு வந்துடுச்சுன்னா இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். எனவே அல்லாஹ்வுடைய மஹப்பத்திற்காக, அல்லாஹ்வுடைய அன்பிற்காக உலகத்தில் நாம் அந்த ஒன்றை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு எடுத்தால் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவான். ஒரு செய்தியுடன் நான் நிறைவுக்கு வருவேன். அமெரிக்காவில் ஒரு இளைஞர் சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, முஸ்லிம். இப்போ அவருடன் வேலை பார்க்கிற இன்னொரு கிறிஸ்டின் பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அவர் அந்த பெண் இல்லாம வாழ்க்கை இல்லைங்கிற முடிவுக்கு வராரு. இப்ப அந்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறார். சமீப காலத்தில் நடந்த நிகழ்வு, அந்த பெண்ணை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறார்.
அந்த பெண்ணுடைய வீட்டார்கிட்ட இவர் போய் நிக்காவுக்காக பேசுறாரு. அந்த வீட்டுல உள்ளவங்க 4 கண்டிஷன் வச்சாங்க. உங்களுக்கு நிக்கா செய்ய தரதுல எங்களுக்கு முழுக்க முழுக்க சம்மதம். ஆனா 4 நிபந்தனை. முதலாவது, உங்க மார்க்கத்தை விட்டறணும். உங்க மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்தவத்துல நீங்க நுழைஞ்சிடணும். இரண்டாவது, இனி உங்க நாட்டுக்கு நீங்க திரும்ப போகக்கூடாது. நீங்க இங்க உள்ள சிட்டிசனா ஆயிரும். மூன்றாவது, உங்க பெற்றோர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடணும். நான்காவது, உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாரும் இனி உங்க சொந்தங்கள் இல்லை. இது எல்லாமே விட்டுட்டு வர்றதுக்கு தயாராக இருந்தால் எங்களுடைய பிள்ளைய உங்களுக்கு நாங்க முடிச்சு தரேன்னாங்க. இவர் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சு அவர் ஒரு வகையான போதையில் இருந்தார் இல்லையா? இப்போ நிக்காஹ் முடிச்சுட்டாரு. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஹராமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. திடீரென்று ஒரு 4 வருஷம் இவர் அப்படியே காணாம போயிட்டாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம், அந்த மஹல்லா இமாமு உட்பட பல பேர்கள் தேடுறாங்க. இவர் காணவில்லை. ஏன்னா கிறிஸ்தவ அந்த வழிபாட்டு தலங்களோடு அவர் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு பின்னால ஒரு நாள் பள்ளிவாசல்ல இவர் உது செஞ்சிட்டு இருக்கிறாரு. இமாம் அவரை பார்க்கிறார். மஸ்ஜிதினுடைய இமாம் அவரை பார்த்து பெரிய அதிர்ச்சி ஆயிராரு. இவர் கன்வெர்ட் ஆயிட்டதாங்க, மதம் மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு 4 வருஷத்துக்கு பின்னால இப்படி உது செய்யறாரு ஃபஜ்ர் தொழுகைக்குன்னு. தொழுது முடிச்சுட்டு இமாம் அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவரோடு பேசுறாரு. என்ன நடந்துச்சு? திடீர்னு 4 வருஷமா நீங்க இல்லைன்னப்ப அவர் சொன்னாரா, நான் உண்மைதான், அந்த பெண்ணை நான் காதலிச்சு அந்த வாழ்க்கையில போனேன். என்னுடைய தீனை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போனேன். போய் அந்த பெண்ணோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய வீட்டுல ஒரு இடத்துல குர்ஆன் இருக்கும். அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டுல ஒரு இடத்துல குர்ஆன் இருக்கும். நான் என்னதான் வாழ்க்கையில் தவறி போனாலும் பாவம் செய்தாலும் அந்த குர்ஆன் மேல எனக்கு ஒரு வகையான அன்பு இருக்கும். அதை பார்க்கிறப்பெல்லாம் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது அப்படின்னு அந்த குர்ஆனை பார்க்கிறப்ப எல்லாம் எனக்கு ஒரு வகையான கல்புல ஈர்ப்பு இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருவேன், போவேன். என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் பூரா மெட்ரிஸ்டைல போலவே இருந்துச்சு. பல நாட்கள் நான் இப்படியே தான் நடக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு உள்ள நுழையிறப்ப அந்த இடத்துல அந்த குர்ஆன் இல்லை. என் மனைவிட்ட கேட்டேன், அங்க இருந்த குர்ஆனை எங்கன்னு நான் கேட்டேன். இப்ப அவங்க சொன்னாங்க, நான் வீட்டை சுத்தம் பண்ணி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அப்புறப்படுத்துறப்போ அந்த நூலை பார்த்தேன். அதை நீங்க பாக்குற மாதிரி தெரியல, அது வேற ஒரு மொழியில இருக்குது, அரபியில. அது எதுக்குன்னு குப்பையில போட்டுட்டேன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. இவர் அப்படியே துடிச்சு போயிட்டாரு. எங்க போட்டுன்னு போய் அந்த இடத்துக்கு போனாரு. போய் அந்த குர்ஆனை எடுத்தாரு. எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைத்தார். அணைத்து வீட்டிற்கு வருகிறார். இப்ப அவன் மனைவி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீங்க இவ்வளவு தூரத்துக்கு குர்ஆன் மேல இவ்வளவு ஈடுபாடு என்னோட இவ்வளவு வாழ்ந்த பின்னால் இப்படி இருப்பீங்கன்னா இனி 2 முடிவுல ஒன்றுக்கு நான் வர வேண்டும். ஒன்று, இந்த வீட்டில் குர்ஆன் இருக்க வேண்டும், இல்லையானால் நான் இருக்கணும் அந்த அம்மா சொல்லுச்சு. அவர் சொல்றாரு, ஒரு கட்டம் நான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. இந்த பெண்ணா அல்லது என் ரப்பினுடைய அன்பா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துச்சு. என் கல்புல இருந்த அல்லாஹ் மேல உள்ள பிரியம், குர்ஆன் மேல உள்ள பிரியம் என்ன காப்பாத்திடுச்சு. அந்த பெண்ணை தலாக்கு விட்டுட்டு நான் மீண்டும் கலிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்து சில நேரங்கள்ல மனித வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றத்தை தந்துவிடும். பிஸ்ருல் ஹாஃபிங்கிற ஒரு பெரிய முரடர், அவர் பெரிய ரவுடி, காவல்துறை அதிகாரி. அவர் பிஸ்ருல் ஹாஃபிங்கிறது அவர் சொல்லுவாங்க முதம்மின் ஹம்ரு, நிரந்தர குடிகாரர். அப்படி உள்ள ஒருவர் அவருடைய வாழ்க்கை பின்னால ஒரு பெரிய வழியாக, இறைநேசராக, வாழ்க்கையில பெரிய மகானா மாறிட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான். தெருவில் நடந்து போறப்ப அல்லாஹ்ங்கிற வார்த்தை எழுதப்பட்ட ஒரு காகிதம் பூமியில் கிடைக்கிறது. அதை பார்த்த உடனே அவருடைய கல்வி துடிச்சு போகுது. அல்லாஹ் எழுதி இருக்கிற அந்த வார்த்தை கீழே கிடைக்குதுன்னு அதை எடுத்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு போனேன். அல்லாஹ் சொன்னானாம், என் வார்த்தை எழுதிய ஒரு பேப்பர் உன் காலுக்கு கீழ் இருந்து உன் தலைக்கு மேல் நீ உயர்த்துவாயானால் நான் உன் பேரை ஃபர்ஷ் பூமியில இருந்து அரசு வரைக்கும் உயர்த்துறேன்னு அல்லாஹ் சொன்னான். என் வார்த்தைக்கு நீ இவ்வளவு மரியாதை கொடுப்பேயானால் உன்னை நான் அதுக்கு மேல நான் கண்ணியப்படுத்துறேன். அல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்து, அல்லாஹ் மேல உள்ள அன்பு உலகத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் என்ன நேசிக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அவர்களை நேசிக்க வருகிறார்களோ நான் அதை விடவும் வேகமாக அவர்களை நோக்கி வருகிறேன். கையாக மாறுறான், காலாக மாறி, சரிவில் நிறைய வருது இல்லையா, பார்வையாக, கேள்வியாக, நான் அப்படியே அவனுடன் கலந்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த முஹப்பத்தினுடைய உச்சகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல அல்லாஹ் மேல அவ்வளவு முஹப்பத்தா ஒன்றிச்சிருவாங்களாம். ஒரு தடவை அப்படி ஒரு முஹப்பத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீர்னு ஆயிஷா நாயகி என்னங்க அப்படின்னு தட்டினாங்களாம். மண் அந்தி அப்படின்னு கேட்டாங்க. நீ யாருன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் அந்தி, யா ரசூலல்லாஹ் நான் ஆயிஷா. மண் ஆயிஷா, ஆயிஷானா யாருன்னு கேட்டாங்க. மண் ஆயிஷா, ஆயிஷானா யாரு?
பின்த் அபூபக்கர், அபூபக்கருடைய மகள் யார சொல்லலாம். மன் அபூபக்கர், அபூபக்கர்னா யாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு கட்டம். அது அல்லாஹ்வுடைய மஹப்பத்துல, அன்புல தன்னை முழுமையாக ஈடு கொடுத்திருக்கிற நேரத்துல ரசூலுக்கு எதுவும் தெரியாது. இது ஒரு நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட முஹிப்பீன்களாக அந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத் நம்முடைய கல்புல வந்துடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாத்திரம் அல்ல, நம்முடைய மறுமையில அல்லாஹ்வுடைய பெரிய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வருதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறது அல்லது அல்லாஹ்வை நீங்க திருப்திப்படுறது, அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெறுறது, இதுவெல்லாம் உலகத்துல எல்லாத்தையும் விட பெரிய விஷயம்ங்கிறான் அல்லாஹ். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல நம்முடைய வாழ்க்கை, மரணம், பேச்சு, மூச்சு இதுவெல்லாம் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை முன்னிலைப்படுத்தி, பெயருக்காக இல்லாமல் உண்மையாக அப்படி வாழ பழக வேண்டும். ரப்புல் ஆலமீன் மீது அளவு கடந்த அந்த மஹப்பத்தை நாம் வைக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துன்யா ஆகிரத்துக்காக ரப்புல் ஆலமீன் அவன் பொறுப்பெடுப்பான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக பிரியப்படுங்க, அல்லாஹ்வுக்காக கோவப்படுங்க. வஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அல்லாஹ்வுக்காக தடுங்க. நீங்க எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. இந்த நான்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்தால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், உங்கள் ஈமான் நிரப்பமாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். உண்மையான முஃமினாக நீங்க மாறிடுவீங்கன்னாங்க. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நிறைவான அந்த 4 நற்குணங்களையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம நவ்விர் குலூபனா பில் குர்ஆன் வஸய்யின் அக்லாகனா பில் குர்ஆன் வனஜ்ஜினா மினன் நாரி பில் குர்ஆன். நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரசூல்.